பொது சின்னம் கோரி தாவேக விண்ணப்பித்திருந்த நிலையில் விசில் சின்னம் தாவேகாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பட்டை முருகனுக்கே சங்கு சின்னம். ஹலோ, அரசியலுக்கு புதுசா? அட போங்கப்பா. தன்னுடைய ரசிகனுக்கு எந்த சிம்பலை கொடுத்தா அது ஈஸியா ரீச் ஆகும், ஈஸியா அட்ராக்ட் ஆகும்ன்றது பாத்தீங்கன்னா விஜய்க்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. இந்த பஞ்சாயத்து மாசம் ஒரு விசில் அடிச்சுங்க தம்பி. யோ, என்ன விளையாடுறியா? தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. என்ன விசில் அடிக்க சொல்ற? விசில்ல வெப்பன்ஸ் இருக்கு தம்பி, அடிச்சு விடுங்க. என்னடா அது கிளம்பும் போது சங்கு சத்தா? ஏயா என்ன செஞ்ச? எவனோ விசில் அடிக்கிறான். விசிலா? இந்தாயா சங்கு சவுண்ட் சப்ப கழிக்குது, இத போய் விசிலுங்கற. அவ்வளவு சத்தமாவா கேக்குது? ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நமக்கு பிற்காலத்துல என்ன சின்னம் வரப்போகுது அப்படின்றத அவர் உணர்ந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடில இருந்து ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பாத்தீங்களா கோட்டு படத்துல விசில் போடு ஏ நண்பாஸ் ஏ நண்பீஸ் விசில் போடு. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாங்க இவங்களுக்கு சிம்பலை கொடுத்ததும் கொடுத்தாங்க, ஊர் ஃபுல்லா விசிலச்சின்னு சுத்தின்னு இருக்காங்க. சார் புலம்பாம வரீங்களா? கொஞ்சம் நான் இறங்குறேன், வந்துருக்கேன் ஸ்டேஷன் வந்துருக்கேன். அவன் தொல்லை தாங்காமலாம் மீன மக்கள் இறங்க வேண்டியது அசட் பண்ணல, இறங்குறேன். டார்ச்சர் பண்ணாத. ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள், நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. விசில் அடிச்சான் குஞ்சுகளா குஞ்சுகளா, வெம்பி பழுத்த பிஞ்சுகளா பிஞ்சுகளா. விசில் அடிச்சான் குஞ்சுகளா குஞ்சுகளா, வெம்பி பழுத்த பிஞ்சுகளா பிஞ்சுகளா. நக்கல்யா அவனுக்கு. தாவேகாவுக்கு விசில் சின்னம் அறிவிச்சாங்க. போற வரக்கூடிய பஸ்ல எல்லாத்தையுமே போக விடாம ஸ்டாப் பண்ணி, இப்ப நான் என்னால பேச கூட முடியல, அந்த அளவுக்கு விசில் சவுண்ட போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு மறைச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேகாவினர். என்ன கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கானுங்க? யாரா விசில் அடிக்கிறது? 6 வரைக்கும் பிறந்தவன கால் ஏறிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் நாங்க இருக்கோம். விவசாயிகளின் சின்னம் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் சின்னம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் சின்னம், தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் சின்னம், ஜோரா சொல்லு ஏழைகளின் சின்னம், ஊழலை ஒழிக்கும் சின்னம், ஜெயிக்க போகும் சின்னம். பண்ணி No, 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 no. நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் ஃபேமிலிஸ், இந்த விஜய் பாஜக கைகூலியா தான் செயல்படுறான் அப்படின்னு. அதுக்கான இன்னொரு ப்ரூஃப் தான் இப்போ அவனுக்கு கிடைச்சிருக்கிற விசில் சின்னமும்.
விசில் சின்னம் வேணும்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கான். சம்மதமே இல்லாம பிகில்னு ஒரு படத்தை எடுத்தான். அதுக்கு அடுத்தது சொல்லி வச்ச மாதிரி கோட் படத்திலையும் விசில் போடுன்னு ஒரு பாட்டையும் வச்சிருந்தானுங்க. சோ இதெல்லாம் முதல்லயே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இப்போ பாஜகவோட ஆதரவோட தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டு இந்த விசில் சின்னத்தையும் வாங்கியிருக்கானுங்க. சரி, அதே ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கிடைக்காம இருக்கிறதுக்கு இதே பாஜக தான காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எல்லாமே சுலபமா இருந்துட்டா பாஜக தாவேகா கூட்டணி அப்பட்டமா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படத்தோட ரிலீஸ தள்ளி வச்சிருக்காங்க. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. ஆனா இது எதுவுமே தெரியாம எங்க அண்ணன் ஒரு தீர்க்கதரிசி முன்னாடியே பிகில்னு படம் எடுத்தாரு, விசில் போடுன்னு பாட்டு பாடினாரு, இப்போ விசில் சின்னமே கிடைச்சிருச்சுன்னு இந்த தற்கூரிங்க கொண்டாடிட்டு இருக்கானுங்க. என்ன பெரிய சந்தோஷ் நாராயணன் இந்த ட்ரம்பட் பிட் இல்லாம படத்துக்கு மியூசிக் போட மாட்டார். இது இருந்தா தானே யூஸ் பண்ணுவேன். இப்ப எப்படி ஊதுவ? இத மாட்டியே ஊதுங்கடா தம்பி. அதெல்லாம் இருக்கட்டும், இது யார் விக்கிறது? யாரு யார் அந்த நிக்கிற? டேய் ஓடாத ஓடாத கொப்பம் ஓடாத. டேய் பிபி அவிக்கிற பிபி மாவனை இன்னொரு வாட்டி ஏரியா பக்கத்து உன்னை பார்த்தேன். பாஜக வெர்சஸ் தற்கூரி விஜய் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதில விஜயே சொல்லியிருக்காரு. பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா? இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுது. இத கொண்டு போய் புலிபாரக்குள்ள வச்சு அமுக்கு. உங்களுக்கு ஏத்த சின்னதை நாங்க ஒதுக்கிருக்கோம் அப்படின்றாங்க. ஏன் இந்த கூட்டத்தை நாங்க பார்த்தோம். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாருமே விசிலடிச்சா குஞ்சிகளா இருக்காங்க. அவ உங்களுக்கு ஏத்த சின்னம் இந்த சின்னம் தான் அப்படின்னு சொல்லி இந்த சின்னத்தை விசிலடிச்சா குஞ்சிகளுக்கு ஏத்த சின்னம் விசில் சின்னம். மாமாக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ இந்த விசில் எடுத்து ஊதணும். அப்படி இப்ப மாமாக்கு போர் அடிக்குது ஊது. சார், எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். பண்றோம். இது சூப்பர். அப்புற நான் சாதா மேன் தான் பேபி. ஆனா செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. திரும்பி போற ஐடியாவே இல்ல. சிவாஜி சார் வாய்ஸ் எடுக்கிறியா? ஆமா, ட்ரெய்லர் கடைசில ஒரு டயலாக் ஒன்னு சொன்னீங்க. அந்த டயலாக் சொல்லி காட்டு பாப்போம். I am coming. டேய் குசும்பே, பரவாயில்ல சொல்லு. நம்ம விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, நம்ம ரசிகனுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அவனுக்கு ஈஸியா புரியணும்னா இந்த மாதிரி விசில் சின்னம் தான் கரெக்ட் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. No, 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 no. நீங்களா ஏன் படிச்சுட்டு பெரிய லைன் சுத்துறீங்க? இனிமேட்டு அப்படி சுத்தாதீங்க. விசில் அடிச்சுக்குன்னு சுத்துங்க, விசில் அடிச்சா குஞ்சிகளா சுத்துங்கன்ட்டு ஒரு சின்னத்தை, எது விசில் சின்னத்தை கேட்டு வாங்கியிருக்குது. அதையும் உக்காந்தீங்கன்னு மாவட்ட செயலாளர் இருந்து எல்லாருமே விசில் அச்சின்னு சுத்தின்னு இருக்கான். அழுத்தி சொல்லு விசில் சின்னம், இருப்பி சொல்லு விசில் சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னம், தளபதியின் சின்னம், விசில் சின்னம், தளபதியின் சின்னம், விசில் சின்னம். இது நல்ல சீட்டா. இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசம் எல்லாம் போயிருமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. அண்ணனுக்கு வந்திருக்கிறது. ஏயா முத பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஜோசியம் கேட்க வந்தா நாமத்தை காட்டுறேன் ஒண்ணு. ஆக்சுவலா ஒரு 2 மாசமாவே இவங்க சொல்லிருக்காங்க, எங்களுக்கு ஒதுக்க போற சின்னத்தை பார்த்து இந்த நாடே அஞ்ச போகிறது, வியக்க போகிறது அப்படின்னு சொல்லிருந்தானுங்க. ஆனா உண்மை, நாடே அஞ்சதான் போகுது, வியக்கதான் போகுது. ஏன்னா காது அவன் காது கிளிய போகுது. நானு யாரா?
நான் பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த எடுத்துட்டு வந்தேன். மத்தவங்க பின்னாடி மத்தவங்க கூட நிக்கிறவங்கள பார்த்து சொல்ற மாதிரி நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். அண்ணனுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். என் கூட சேர்ந்து அண்ணா விசில் அடிக்கணும். விசில் அடிக்கணும். ஏன்னா இதே இந்த சிம்பிள ஒரு டீசென்டான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட குத்துருந்தா எப்போ அடிக்கணுமோ, எந்த டைம்ல அடிக்கணுமோ, எங்க அடிக்கணுமோ அங்க மட்டும் அடிப்பான். ஆனா இவனுங்க யாரு? தற்குறி. குப்பை வண்டி வந்துச்சு போலியே. ஏய் என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம். மடக்கி ஊதுடா. இவங்களுக்கு எங்க அடிக்கணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. காலையில வாயில வச்சானுங்கன்னா நைட்டு வரைக்கும் இது எடுக்க மாட்டானுங்கன்னா உறிஞ்சே இருப்பானுங்க. இனி விசில் வாய் வழியா வெளியில வர மாதிரி தெரியல. வேற வழியா வர வச்சலாம்டா. வா. டேய் டேய் இந்த படத்தை நான் சொல்ற வரைக்கும் அடி. அடி நிறுத்தாம அடி. 5 நிமிஷத்துல ரிசல்ட் தெரியும் பாரு. நீங்க என்ன பாக்குறீங்களா? காலைல இருந்து நைட் வரைக்கும் இனிமேட்டும் உங்க தெரு ஃபுல்லா இப்படியேதான் சுத்துவானுங்க. யார்தான் வந்து ஏன்பா விசில் அடிக்கிற, குழந்தை தூங்குதுப்பான்னு சொல்லுங்களா? அசிங்கமா திட்டுவானுங்க. நல்ல பச்சையா கேள்வி கேட்பானுங்க. இனிமேட்டு வீட்டுல குழந்தைங்களும் தூங்க முடியாது, வீட்டுல பெரியவங்களும் தூங்க முடியாது, வயசானவங்களும் தூங்க முடியாது. ஆர்ட் பேஷண்ட் எல்லாம் அல்லோல பட போறாங்க.